நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒன்றிணைத்து திறன் விவசாயத்தை கிராமத்திற்கு அறிமுகப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பல மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்பு, மண் சரிவு குறித்து சிவப்பு எச்சரிக்கை. மலையகம் மற்றும் புத்தளம் ரயில் சேவைகள் பாதிப்பு. பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான உடன்பாட்டை எட்ட இஸ்ரேல் தயாராகி வருகின்றது. ஊழல் குற்றச்சாட்டுக்களை இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் வன்மையாக மறுத்துள்ளது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அரசு மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்புடன் திறன் விவசாயத்தை கிராமத்திற்கு அறிமுகப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதனூடாக அதிகளவான டாலர்களை நாட்டிற்கு கொண்டு வர முடியும். நவீன விவசாய தொழில்துறையில் ஈடுபடுவதற்கான தேவை தொழில் முனைவோரிடம் காணப்படுகின்றது. 5000 சதுர அடி நிலத்தில் நவீன விவசாயத்தை மேற்கொண்டால் அதிக வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த காலத்தில் நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரம் காணப்பட்டது. அதனை மீள உருவாக்கிக் கொள்வது அவசியமாகும். அத்துடன் இளைஞர் சமுதாயத்தை விவசாய தொழில் முனைவோராக வழிநடத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தரிசு நிலங்களை பயிர்ச்செய்கைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது அரசாங்கத்தின் இலக்காகும். சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்தல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை விரிவுபடுத்துதல், வேலையில்லா பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் அரசாங்கத்தினால் எதிர்காலத்தில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த மாநாட்டில் இளைஞர் சமூகத்திற்கு ஜனாதிபதியிடம் கேள்விகளை முன்வைப்பதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டன. வடக்கில் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திட்டம் ஒன்றையும் அடுத்த மாதம் ஆரம்பிப்பது தொடர்பிலும் பிரபல வர்த்தகரான எலான் மஸ்குடன் இணைந்து நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். எதிர்வரும் 2 மாதங்களில் யாழ்ப்பாணத்தில் தென்னிந்திய கலைஞர்களை இணைத்து மாபெரும் இசை நிகழ்ச்சியினையும் ஏற்பாடு செய்யுமாறு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். நாட்டில் பல கடல் பிரதேசங்களில் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவை நாளை நண்பகல் 12 மணி வரை அமுலில் இருக்கும். அதன்படி மன்னாரில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். கடற்றொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினர்கள் மறு அறிவித்தல் வரை அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும். சில வேளைகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். மன்னாரில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மன்னாரில் இருந்து கற்பெட்டி, கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் 3 மீட்டர் வரை கடல் அலைகள் எழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றன. இதனால் மன்னார், கல்பிட்டி, கொழும்பு, காலி ஆகிய பகுதிகளில் இருந்து மாத்தறை வரையான கடல் அலைகள் கரையினை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதனிடையே நிலை வருகின்ற மோசமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கின்ற காற்று அழுத்தம் தாழ்வு நிலை அதிகரித்து அடுத்த சில மணித்தியாலங்களில் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவில் புயலாக மாறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வங்காள விரிகுடா கடலினை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும்.
அந்த கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மக்களை உடனடியாக தரைக்கோ அல்லது பாதுகாப்பான பிரதேசங்களுக்கோ வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளனர். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தலை கடற்றொழிலாளர்களும் மீனவ சமூகத்தினர்களும் தொடர்ந்தும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை மேலும் பல மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா, இரத்தினபுரி, கம்பஹ, கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிடுகின்ற அறிவித்தல் தொடர்பிலும் உரிய மாவட்ட மக்கள் அவதானம் செலுத்துமாறும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக மலையக ரயில் சேவை தடைப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை புத்தளம் ரயில் பாதையும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றது. இதனால் ரயில் சேவைகள் பங்கதனிய வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். பாணந்துறை நகரில் இன்று பெரஹர வீதிவலம் வருகின்றது. இதனால் அந்த வழியாக போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிங்பத்தை மயானத்திற்கு அருகாமையில் இருந்து பாணந்துறை நகர மண்டபம் வரை உள்ள காலி வீதியில் கொழும்பு வரையான பாதை மூடப்படும். கொழும்பில் இருந்து காலி வரையான பாதை 2 திசைகளிலும் வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் திறந்து வைக்கப்படும். எனவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதனால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்கள். திசமகாராம அரசாங்க வைத்தியசாலையில் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் ஒன்றினை சுகாதார செயலாளர் டாக்டர் பாலித மஹிபால அண்மையில் திறந்து வைத்தார். குறித்த வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை யுனிசெஃப் வழங்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் பேச்சாளர் கூறுகையில் 50 மில்லியன் ரூபாய் செலவில் இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளின் ஆக்சிஜன் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என அவர் தெரிவித்தார். மாகாணங்களில் மொத்த சுகாதாரத்துறை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு இணங்க இந்த வேலை திட்டம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வாரத்தின் முற்பகுதியில் 150 பேர் தென்கொரியா சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. அவர்களில் 6 பெண்கள் அடங்குவார்கள். அதன்படி இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 2829 பேர் தொழிலுக்காக தென்கொரியா சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. தென்கொரியாவிற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக உற்பத்தி துறையில் குறித்த வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது. தொடர்வது பிரதான செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வெள்ள நிலைமை ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு நடவடிக்கைகளுக்காக 3 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. அவை ரத்மலானை, கட்டுநாயக்க மற்றும் ஹிங்குராகொட நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீட்புப் பணிகளில் ஈடுபடுவதற்காக பயிற்சி குழுவும் தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்த நிலையில் அவசர வெள்ள நிலைமையை எதிர்கொள்வதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சீரற்ற காலநிலையினால் நுவரெலியாவில் பனிமூட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் நுவரெலியா வீதிகளினூடாக போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற சாரதிகள் வாகனங்களை அவதானமாக செலுத்துமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். விபத்துக்களில் இருந்து தவித்துக் கொள்வதற்காக வாகனங்களை செலுத்தும் போது உரிய முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்யுமாறும் போக்குவரத்து போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள்.
பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாசுடன் உடன்படிக்கைக்கு வர தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தலையீட்டுடன் இது மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ரஃபா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பில் சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை இஸ்ரேல் கடுமையாக நிராகரித்துள்ளது. இஸ்ரேலின் செயல்பாடுகளை கண்காணிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பிற்கு எந்த நேரத்திலும் காசா பகுதிக்கு செல்ல வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. மண்சரிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பப்புவா நியூகினியாவில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்வது கடினமாக உள்ள நிலையில் உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பப்புவா நியூகினியாவில் வீடுகள் மண்சரிவில் புதையுண்டுள்ளன. இதனால் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறித்து இதுவரை தெளிவாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்சரிவில் சிக்கி 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 1182 வீடுகள் முற்றாக அழிந்துள்ளன. அபிவிருத்தி செய்திகள். இரண்டாயிரத்து 24 ஆண்டிற்கான 1500 கிலோமீட்டர் வீதிகளினை புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் மற்றொரு வீதி திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொல்காசோவிட்ட வெனிவல்கொள பாடசாலை வீதி அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. இதனை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் இடம்பெற்றது. இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ள குறித்த அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 1.65 கிலோமீட்டர் தூரம் காப்பட் இடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஊழல் தொடர்பில் அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் வன்மையாக மறுத்துள்ளது. இதே குற்றச்சாட்டை நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகேவும் முன்வைத்திருந்தார். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் கடந்த 2020 ஆண்டு முதல் லங்கா பிரீமியர் லீக் தொடரை ஏற்பாடு செய்து வருகின்றது. அதற்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஊழல் எதிர்ப்பு பிரிவின் கண்காணிப்பு தொடர்ந்தும் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் விவசாய உற்பத்திகள் உட்பட பல்வேறு உற்பத்தி விற்பனை மத்திய நிலையங்களை விரிவுபடுத்தப்படவிருக்கின்றன. அதற்கான முயற்சிகளை மாவட்ட விவசாய குழு மேற்கொண்டு வருகின்றது. ஹம்பாந்தோட்டை மாகம் ரோணுபுர நிர்வாக நிலையம் பகுதியிலே நடத்தப்பட்டு வருகின்ற விற்பனை நிலையங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. 12 மாவட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் விவசாய மற்றும் ஏனைய உற்பத்தி விற்பனை நிலையங்களை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதற்கு பங்களிப்பு வழங்கி வருகின்றன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். வர்த்தக வங்கிகளினூடாக விசேட கடன் திட்டங்கள் பலவற்றினையும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதேச மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினர்களின் நிதி தேவைகளை கண்டறியப்பட்டு வணிக வங்கிகள் மூலம் மானிய வட்டி வீதத்தில் கடன் வழங்கப்படும் என கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த கடன் திட்டங்கள் எதிர்வரும் வாரத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக தற்பொழுது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சபரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். மேல் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும்.
வடக்கு வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டிருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒன்றிணைத்து திறன் விவசாயத்தை கிராமத்திற்கு அறிமுகப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பல மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்பு, மண் சரிவு குறித்து சிவப்பு எச்சரிக்கை. மலையகம் மற்றும் புத்தளம் ரயில் சேவைகள் பாதிப்பு. பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான உடன்பாட்டை எட்ட இஸ்ரேல் தயாராகி வருகின்றது. ஊழல் குற்றச்சாட்டுக்களை இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் வன்மையாக மறுத்துள்ளது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.